நீங்க இது என்னங்க நீங்க? அருமையானவர்களை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரத்தில் எங்களுடன் ஊழியர் சுசேதரின் மாணவர்கள் யமன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். வேத பாட நிகழ்ச்சியிலே வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. நீங்கள் அரை மணித்தியாலம் ஐயா செய்ய போறீர்கள். ஓமையா என்ன இருக்கா நாளை எப்படி ஏழியா எழும்பணுமே கொஞ்சம் ஐஸ்குலேட்டா இருக்குது. ஓகே. சாரி ஐயா, இப்ப நாளைக்கு நான் வந்துருவேன். நாளைக்கு ஏழியா வந்துருவேன் ஐயா. ஓகே, ஓகே. தேங்க்ஸ் ஐயா. ஓகே. அந்த வேலையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள் ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன். நன்றி ஐயா, நன்றி. ஆமேன், ஆமேன். சோத்திரம் ஐயா. ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த நாளும் கத்தாவே நீங்க தாமே கூட இந்த நடத்தி வார அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு சோத்திரம் ஐயா. இன்றைய நாளிலும் அடியனை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே ஆண்டவரே இந்த நாட்களில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே இன்றைய நாளிலும் எங்களோடு கூட இருந்து இடப்படுவார் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இந்த வேளையிலும் கர்த்தர் இந்த நாட்களை கூட நடத்தும்படியாக கர்த்தருடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமேன். இந்த நாளிலும் நாங்கள் வேதத்திலே இருந்து ஆபிரகாமுடைய காரியத்தை குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் இந்த நாட்களை பாருங்கள், நான் பார்க்க போற சில காரியங்களை இந்த நாட்களிலே எப்படி என்று சொன்னால் ஒரு அந்த உடன்படிக்கையினுடைய காரியத்தை குறித்து இந்த நாட்களிலே இந்த நித்திய உடன்படிக்கை என்ற தலைப்பிலே இந்த நாட்களை பேசும்படியாக இந்த நாட்களை வாஞ்சிக்கின்ற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த உடன்படிக்கையிலே பாருங்கள், இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே ஆதிகாமம் 17ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், ஆண்டவர் அந்த இடத்திலே அங்கே குறித்து சொல்லுகிறார். இந்த நாட்களிலே ஆபிரகாமோடு ஒரு நித்திய உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துவேன் என்று சொல்லி சொல்லுகிறதை இங்கே காண்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனாலும் பாருங்கள், இந்த நாட்களிலே நோவாவோடு செய்த உடன்படிக்கை அது அப்படியாக இந்த நாட்களில் இருந்தது. பாருங்கள், இந்த நாட்களில் நோவாவோடு அவர் பேச்சினாலே இந்த நாட்களில் உடன்படிக்கை செய்தார். அது மட்டுமல்ல, வானவில்லை கொண்டு வந்து இந்த நாட்களை வைத்து அவர் அது உடன்படிக்கை செய்தார். அதற்கு பின்பாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஆபிரகாமோடு இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே என்ன செய்தார் என்றால், மோரியா மலையிலே நான் அந்த காரியத்தை குறித்து சொல்லியிருந்தேன். மோரியா மலையிலே இந்த நாட்களிலே ஒரு பலியின் ஊடாக அந்த உடன்படிக்கையை செய்கிறதை பார்க்கிறோம். அதை குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே புதிய ஏற்பாட்டிலே வருகிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது, அதற்கு இணையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே இந்த நாட்களை அர்ப்பணித்து பலியிடுகிறதை அங்கே காண்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்களிலே அந்த உடன்படிக்கை எப்படியாக இருக்கிறது சொன்னால், இன்றைக்கு ஆண்டவர் பிதாவாகிய தேவன் ஒரு மனுஷனுடைய இரத்தத்தினால் இந்த நாட்கள் அந்த உடன்படிக்கை செய்திருக்கிறார். மனுஷனுடைய இரத்தத்தினால்தான் அங்கே விடுதலை இருக்கும் என்பதற்கு. மிருகங்களினுடைய இரத்தத்தினாலே அங்கே அவனுடைய பாவங்கள் போக்கப்பட முடியாது அருமையான அன்புள்ளவர்களே. ஏனென்றால் நீங்கள் பாருங்கள், சாலோமோன் முதலாய் ராஜாக்கள் எல்லாம் என்ன செய்தார்கள், மிருகங்களை கொண்டு வந்து அந்த நாட்களை அடித்து இந்த நாட்களை என்ன செய்தார்கள் சொல்லி சொன்னால் அங்கே பலியிட்டார்கள் பார்க்கிறோம். கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை என்று சொல்லி இந்த நாட்களை வேதத்திலே சொல்லப்படுகிறது. ஆனால் இன்றைய பாருங்கள், இந்த நாட்களிலே இந்த கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளையர் என்று பார்க்கிற வேளையிலேயே அது மிருகங்களுடைய இரத்தம் இந்த நாட்களிலே ஒரு திருப்தியற்ற காரியமாக ஆண்டவருக்கு இந்த நாட்களில் இருந்தது நிமித்தம்தான் பாருங்கள், இந்த புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வருகிற வேளையிலே ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து பாருங்க, பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமை அழைத்து இந்த ஆபிரகாம் ஊடாக அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து அப்படியே தாவீதின் ஊடாக வந்து தாவீதின் வம்சத்திலே தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்று சொல்லி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்படியானால் இன்றைய பாருங்கள், ஆபிரகாமுடைய சந்ததியிலே வந்திருக்கிற இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய சந்ததி இன்றைக்கு வானத்து நட்சத்திரங்களையும் கடற்கரை மணலை போலும் இந்த நாட்களை பெருகி இருக்கிறதை பார்க்கிறோம். உலகத்திலே கிறிஸ்தவர்கள் தான் இன்றைக்கு பெருகி இருக்கிறார்கள் என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் பாருங்கள், இன்றைக்கு இந்த அந்த நித்திய காரியத்திலே குறித்து இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே பாருங்கள், தேவன் இந்த நாட்களை என்ன செய்கிறார் சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே முதலாவது நான் வாசிக்கின்றேன். ஆதிகாமம் 17ஆவது அதிகாரம் 11ஆவது வசனத்திலே இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே பாருங்கள், இந்த நாட்களே அங்கே உன் நுனித்தோளின் மாமிசத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள், அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அப்ப இதுல என்னத்தை வருகிறது, என்னத்தை காண்பிக்கிறது? இதுல பாருங்கள், இந்த இடத்திலே மனுஷருடைய அந்த உடன்படிக்கையில், அதாவது மனுஷ ரத்தம், அதாவது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது பாருங்கள், இந்த நாட்கள் அந்த இடத்திலே தேவன் இந்த நாட்கள் அந்த விருத்த சேதனத்தை பெற்றி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கணும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே.
இந்த விருத்த சேதனம் எதை குறிக்கிறது என்று சொல்லி சொன்னால், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் இந்த நாட்களை பாருங்கள், நம்முடைய இருதயத்திலே அந்த விருத்த சேதனம் வர வேண்டும் என்பதற்காகத்தான், அதற்கு அடையாளமாக இந்த நாட்களை இந்த காரியத்தை ஆண்டவர் இந்த நாட்களை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். பாருங்கள், இங்கே தேவன் ஆபிரகாமோடும் அவருடைய சந்ததியோடும் செய்த அந்த உடன்படிக்கையின் அடையாளம் என்னவென்றால், அந்த முந்தின அடையாளம் எப்படியாக இருக்கிறது என்று சொன்னால், விருத்த சேதனம் ஆகும் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், முதலாவதாக விருத்த சேதனம். அப்ப முதலாவதாக தேவனை தங்கள் கர்த்தராகவும் தேவனுடைய உடன்படிக்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளமே விருத்த சேதனம் என்பதைத்தான் அங்கே இந்த நாட்களிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற காரியம் விருத்த சேதனம் தான். அந்த விருத்த சேதனம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், இங்கே மனுஷனுடைய ரத்தத்தை தான் குறிக்கிறது. இப்ப விருத்தசேதனம் சொல்லிக்கல பாருங்க, நுனித்தோலை வெட்டணும் மனுஷனுடைய காரியம் தான் அங்க அந்த இடத்துல சம்மடப்படுது. அப்ப அதைத்தான் இங்கே பார்க்கிற வேளையிலே அந்த காரியத்து நிமித்தம் தான் இந்த உடன்படிக்கையை தான் இங்கே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில என்ன செய்கிறார்னு சொல்லி சொன்னால், முழுமையாக இந்த நாட்களிலே தன்னையே அந்த இடத்திலே பலியிடுகிறதை பார்க்கிறோம். அது எப்படியாக இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், இந்த விருத்த சேதனம் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்திலே நம்முடைய இருதயத்திலே அந்த விருத்த சேதனம் வர வேண்டும் என்பதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப இருதயத்திலே விருத்த சேதனம் வர வேண்டும் என்று சொல்லி சொன்னால், வேதம் எப்படியாக சொல்றது? பழைய ஏற்பாட்டிலே முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் இந்த நாட்களே என்னை தேடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இன்றைக்கு நான் கொடுத்தது வாக்குத்தத்தத்திலே கூட இந்த நாட்களிலே 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது, ஆசாவுடைய காரியத்தை குறித்து பார்க்கிற வேளையிலே அவர்கள் இந்த நாட்களை என்ன செய்தார்களாம்? முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அங்கே தேவனை தேடினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அது எப்படி என்று சொல்லி அங்கே பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சம்பவத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே நீங்கள் உங்கள் கைகளை நெகிழ விடாமலும் திடன் கொண்டு உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுறது. இந்த 15ஆம் அதிகாரத்திலே 15ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்திலே இந்த அதிகாரத்தை நீங்க தொடர்ந்து வாசிக்கிற வேளையிலேயே அங்கே அதற்கு பின்பாக அந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனை தேடுகிற வேளையிலே தேவன் அவர்களுக்கு வெளிப்படுவார் என்று சொல்லி அந்த வார்த்தையில இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப அதைத்தான் எதை குறிக்கிறோம்னு சொன்னால், ஒரு விருத்த சேதனத்தை குறிக்கிறது. விருத்த சேதனம் என்று சொன்னா புதிய ஏற்பாட்டிலே முழுமையாக அந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆவிக்குரிய காரியம், சத்தியமாய் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப நாங்கள் வேதம் சொல்லுகிறது யோவான் 8ஆம் அதிகாரத்திலே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை செய்யும். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை அறிகிறது தான் சத்தியம். அப்படியானால் அந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் முழு இருதயத்தோடு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் இந்த நாட்களில் நாங்கள் தேடுகிற வேளையிலே தான் கர்த்தர் நமக்கு கிரியை செய்வார். ஐயா, இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களை பாருங்க, ஒரு கொஞ்ச நேரம் இந்த நாட்களை ஆண்டவரை தேடிவிட்டு இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்கிறோம்? ஆண்டவரை கண்டோம்னு சொல்லி. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இன்றைக்கு ஒரு 60 முழ ஒரு கிணறு இருக்கிறது. இந்த 60 முழ கிணத்துக்குள்ள இன்றைக்கு பார்க்கிற வேளையிலே 58 முழ கைத்தை போட்டு இந்த நாட்களை வாளியையும் போட்டு 58 முழம் அங்க வாளி, அங்கே அரை முழம், 58 முழம், 58 முழ வாளியை போட்டு உங்களால தண்ணி எல்லாம் முடியுமா? முடியாது. தண்ணி கூட முட்டாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு இதான் கிறிஸ்தவ ஆட்டம். என்னன்னு சொல்லி சொன்னால், இவங்க இந்த குறையான, அதாவது என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த கிணத்துக்குள்ள வாளியை விட்டோன்னு இவங்க நிற்கிறதுனா ஆவியில ரஞ்சிட்டோம்னு சொல்லி போட்டு இந்த நாட்கள் எதுவாங்க காயா புயாண்டு கத்தி காரியங்களை செய்கிறது. ஆனா அதனால இன்றைக்கு என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஆனா நாங்கள் தந்தவுடன் அந்த பாடல்களை படிக்கிறார் என்னன்னு சொல்லி சொன்னால், நாங்க நீந்தி நீந்தி மூழ்கணும். அப்படியானால் அந்த 60 முழ அந்த கிணத்துக்குள்ளே நீங்கள் 62 63 முழத்திலே இந்த நாட்களே கைத்தை போட்டு இதண்டா தான் இந்த நாட்களில் என்ன செய்வீர்கள்? அங்கே இந்த நாட்களில் அந்த வாளிக்குள்ளே தண்ணி அள்ளக்கூடியதாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நீட்டு போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் இந்த நாட்களில் தண்ணி அள்ளி கொண்ட கொஞ்சம் குளிர்மையான தண்ணியாக இந்த நாட்களில் இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே விதமாகத்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில இன்றைக்கு நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆவியானவருக்குள்ளே நாங்கள் டீப்பாக இந்த நாட்களிலே போக வேண்டும். அதைத்தான் இந்த விருத்த சேதனத்தை குறித்து பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற வேளையிலே தேவன் ஒரு ஷடோவை தான் அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். அதாவது நுனித்தோல் விருத்த சேதனம் என்று சொல்லப்படுறது. அதனுடைய அர்த்தம் என்ன?
இருதயத்திலே அந்த விருத்த சேதனம் வர வேணும். புதிய ஏற்பாட்டுக்குரிய காரியம். அப்ப இருதயத்திலே முழுப்படியாக இன்றைக்கு பாருங்கள் இந்த நாட்கள் எப்ப பாருங்கள் இந்த நாட்கள் எதை குறிக்கிறேன்னு சொன்னால் அந்த அடையாளத்தை வைத்துத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய இருதயம் அங்கே என்ன செய்யப்படுகிறது. அங்கே இந்த நாட்களை பாருங்கள் விழாவிலே அங்கே ஈட்டியாலே குத்துகிற வேளையிலே அது எதை குறிக்கிறோன்னு சொல்லி சொன்னால் இரத்தமும் தண்ணியும் இந்த நாட்களிலே அங்கே வெளியிலே வருகிறதுக்குரிய அடையாளம் என்ன என்று சொல்லி சொன்னால் முழு இருதயத்துடன் ஜவாப்பா என்னிடத்தில் இருந்த ரத்தம் என்னிடத்தில் இருந்த தண்ணி எல்லாவற்றையும் உனக்காக நான் சிந்தி விட்டேன். அப்படியானால் நீ என்னை நேசிக்கிறாய் என்று சொல்லுகிறதற்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால் நீ என்னை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் இந்த நாட்களில் என்னை தேடு என்றுதான் ஆண்டவர் இந்த நாட்களில் சொல்லுகிறார். அப்படியாக நாங்கள் தேடுகிற வேளையிலே தான் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் கண்டடையலாம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள் இன்றைக்கு நாங்கள் செய்கிற காரியம் என்னவென்றால் இன்றைக்கு சில வேளையில பாருங்க இன்றைக்கு இந்த பேதுரு இவர்கள் எல்லாம் இந்த நாட்கள் இந்த படகுல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடல்ல வரைக்குள்ள என்னன்னு ஆவேசம் சொல்லி பயந்தார்கள். அதே விதமாகத்தான் இன்றைக்கு என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில உள்ளாக இந்த நாட்களில் இறங்காதபடி ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த நாட்களை நடவாதபடி இந்த நாட்கள் என்ன செய்கிறோம் அந்தரத்தில் இந்த நாட்களை நடந்து விட்டு துள்ளி குதிச்சு கொண்டு நான் ஆவியில நிறைஞ்சு விட்டேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுறாங்க. ஆனா இன்றைக்கு அந்த காரியம் நில நிற்காத காரியமாக அந்த நாட்கள் இருக்குது. அப்படிப்பட்டவர்கள் பாருங்க இன்றைக்கு தேடினாலும் ஆக்களை காண கிடையாது. குறிப்பிட்ட காலம் தான் அவர்களுடைய ஆட்டங்கள். அப்படியானால் அமர்ந்திருந்து நாங்கள் முதலாவது தேவனுடைய கிரியைகளை இந்த நாட்களை அறிந்திருக்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளை, அதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது. இங்கே பாருங்கள் இந்த நாட்கள் இந்த விருத்த சேதனத்தினுடைய காரியத்தை குறித்து பார்க்கிற வேளையிலே ரோமர்கள் நிருபம் 15வது அதிகாரத்தில் இந்த நாட்களை 4வது அதிகாரத்தில் இந்த நாட்களை பார்க்கிற வேளையை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ரோமர்கள் நிருபத்திலே 4வது அதிகாரத்திலே அங்கே வேதத்தில் எடுத்துக்கொள்வோம், என்னோடு கூட இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் 4ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது. அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களே ஒரு நிமிஷம் பாருங்கள். ரோமர் 4ஆம் அதிகாரத்திலே இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 11வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்திலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். இதான் இந்த வார்த்தையினுடைய வார்த்தையை வாசிங்கப்பா, வார்த்தை தான் முக்கியம். அப்ப மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்திலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள் இது எப்ப நடந்தது? இது ஆபிரகாமுக்கு முதல் இருந்த காரியத்தை குறித்து சொல்லப்படுது. அப்ப அந்த விருத்த சேதனம் இல்லாத காலத்திலே அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக இந்த நாட்களில் விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றார். அப்ப பாருங்கள், தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு முத்திரையை இந்த நாட்களே கொடுக்கிறார். என்ன அடையாளம்னு சொன்னா விருத்த சேதனம். ஆனா இன்றைக்கு நமக்கு என்ன அடையாளம் இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர். ஏன் பரிசுத்த ஆவியானவர் தந்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அருமையான அன்பு பிள்ளைகளே, அதற்கு கூட அர்த்தம் இருக்கிறது. என்ன பரிசுத்த ஆவியானவர் வந்தார் என்று சொன்னால் நம்முடைய பாவங்களை கண்டித்து உணர்த்துவார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் இந்த நாட்களை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆவியானவர் சொல்லுகிறார், நான் போய் ஒரு தேற்றவாளரை அனுப்புகிறேன், அவர் வந்து உங்களுடைய பாவங்களை கண்டித்து உணர்த்துவார். இப்ப பாவங்களை கண்டித்து உணர்த்த வேண்டும் என்றால் பாவம் எங்கே இருக்கிறது என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் ஒரு கேள்வியிலே பார்க்க வேண்டும். அப்ப நம்முடைய பாவம் எங்கே இருக்கிறது? நம்முடைய சிந்தனையில தான் பாவம் இருக்கு ஐயா. நம்முடைய இருதயத்தில்தான் பாவம் இருக்குது. இருதயத்தின் நிறைவால் வாய் பேசும். இருதயத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் என்ன செய்யும் சொல்லி சொன்னால் இந்த நாட்களை பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, வாய்க்குள்ள போற காரியம் இந்த நாட்களே மனுஷனை இந்த நாட்களே தீட்டுப்படுத்தாது. ஆசன வழியா அது வழியால போயிடும். ஆனால் இருதயத்திலே உள்ளுக்குள்ளே இருந்து வருகிற வார்த்தை தான் இந்த நாட்களை மனுஷனை காயப்படுத்தும், மனிதனை சிந்திக்க வைக்கிற காரியமாக இந்த நாட்கள் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் பரிசுத்த வேதாகம் நமக்கு திட்டவட்டமாக தெளிவாக இந்த நாட்களை கற்றுத் தருகிறதை பார்க்கும். அப்ப அதை இங்கே சொல்லப்படுகிற காரியம் இந்த ரோமர் 4:11 பார்க்கிற வேளையிலே அங்கே பாருங்கள், விசுவாசிக்கிற யாவரும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாகும்படிக்கு விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்திலே அவன் அடைந்த அந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களாய் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படிக்கு அந்த அடையாளத்தை இந்த நாட்களிலே பெற்றான் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்றால், அன்றியும் இங்கே வேதம் சொல்லுகிறது, உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்கு தத்துவம் இந்த நாட்களிலே ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தில் கிடைக்காமல் விசுவாசத்திலே நீதி கிடைத்தால்
அங்கே விசுவாசத்தினாலே வருகிற நீதியினால் கிடைத்தது என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப பாருங்கள், இங்கே இதை இந்த நாட்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் சொன்னால், இந்த விருத்த சேதனத்தை குறித்து பார்க்கிற வேளையிலே வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிற இந்த நாட்களிலே அங்கே ஆபிரகாம் அங்கே அதற்கு முன்பாக இந்த நாட்களில் விசுவாசித்தான். அந்த விசுவாசித்ததின் படியே இந்த நாட்களிலே தேவன் என்ன செய்தார் என்று சொல்லி சொன்னால், அவருக்கு இந்த நாட்களிலே அந்த விருத்த சேதனம் செய்யும்படியாக ஒரு அடையாளத்தை இந்த நாட்களிலே கட்டளையிட்டார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். ஏன்னு சொல்லி சொன்னா பாருங்கள், அந்த அடிச்சுவடியில் நடக்கிற அந்த விருத்தசேதனம் இல்லாத காலத்திலே அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடியில் நடக்கிறவர்கள் இருக்கிற தகப்பனுக்கு அந்தபடியே அடையாளத்தை பெற்றார். அப்ப ஆபிரகாம் அந்த விருத்த சேதனத்தின் மூலமாய் பெற்ற அடையாளம் தான் அங்கே என்ன இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், தேவனோடு ஆபிரகாம் செய்த உடன்படிக்கைன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அந்த விருத்த சேதனத்துக்கு அடையாளமாகத்தான் இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னே இந்த நாட்களிலே வந்து பாருங்கள், மோரியா மலையிலே நடந்த சம்பவம். இந்த நாட்களில் ஆபிரகாமோடு தேவன் அங்கு உடன்படிக்கை செய்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த மோரியா மலையினுடைய செம்போல், அதாவது அதனுடைய அடையாளம் என்ன இன்றைக்கு கல்வாரி மேடு. அப்ப கல்வாரியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னை அங்கே அர்ப்பணிக்கிற வேளையிலே சக்ரிஃபைட், அதாவது தன்னை அங்கே அர்ப்பணித்து தன்னை இந்த நாட்களில் அங்கே அந்த இடத்திலே பலியாக செலுத்துகிற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், இங்கே அந்த நுனித்தோல் அல்ல, இந்த நாட்களிலே புதிய ஏற்பாட்டு பிள்ளைகளுக்கு, புதிய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் இந்த நாட்களிலே என்னை தேடுங்கள். இந்த நாட்களிலே விருத்த சேதனம் அல்ல இந்த நாட்கள். ஏனென்றால் ஆபிரகாமுடைய காலங்கள் வேறை, நம்முடைய காலங்கள் வேறை. ஏனென்றால் பாருங்கள், இந்த காலங்களை பார்க்கிற வழியிலே நியாயப்பிரமாணம், விசுவாச பிரமாணம் இந்த நாட்களிலே வருகிற வழியிலே இன்றைக்கு கிருபையின் காலமாக இருக்கிறபடியினால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் என்னை தேடுகிற வழியிலே அந்த கிருபை உள்ள ஆண்டவராகிய தேவன் உனக்கு இந்த நாட்களிலே வெளிப்பட்டு உனக்கு நீ கிரியை செய்யும்படியாக உனக்கு அந்த காரியங்களை இந்த நாட்களை கற்றுத்தருகிறது மட்டுமல்ல, அவருடைய கிருபை உன்னோடு கூட நடத்தும் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள் இந்த நாட்கள் எப்படி என்று சொன்னால், இந்த 10வது வசனத்திலே பாருங்கள், 4:10 அப்பொழுது பாருங்கள், இந்த 4:10 இந்த நாட்களை வாசிக்கிறேன் பாருங்கள், அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது, அவன் விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போதோ அல்லது விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதோ அல்லது விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போதல்ல, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதல்ல, எப்பொழுது இந்த நாட்களை காரியம் எழுதப்பட்டன்னு சொல்லி இந்த நாட்களை இந்த கேள்வி இந்த நாட்களை எழும்புகிறதை அங்கே இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அடுத்ததாக சொல்லப்படுகிறது காரியம் 3வதாக, இது தேவனுடைய மக்களுக்கு தேவனுடைய வாக்கு தத்தங்களையும் உடன்படிக்கையும் இந்த நாட்களை காத்துக்கொள்ள அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை இந்த நாட்களிலே நிறைவேற்ற வேண்டிய நிபந்தனைகளாகவும் நினைவூட்டுவதற்கு அடையாள சின்னமாகும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப பழைய ஏற்பாட்டு காலத்து ஜனங்களுக்கு ஆண்டவர் எப்படி பேசினார்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், நோவாவோடு தேவன் இந்த நாட்களே வானத்திலிருந்து பேசினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நோவாவுக்கு இந்த நாட்கள் சத்தத்தின் மூலமா நோவா என்று கூப்பிட்டவளே நோவா வந்தார். இந்த நாட்களே காரியத்தை சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் ஆபிரகாமோடு அப்படி அல்ல. இந்த நாட்களே ஆபிரகாமோடு தேவன் அங்கே வேதம் சொல்லுகிற பாருங்கள், தேவ தூதர்கள் போல இந்த நாட்கள் என்ன செய்தார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தூதர் என்று சொல்லுகிற காரியத்திலே பார்க்கிற வழியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆபிரகாமோடு நடந்தார். அதைத்தான் சொல்லப்படுகிறது, ஆபிரகாம் என்னுடைய நண்பன் என்று சொல்லி இந்த நாட்களே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2வது பகுதி இரமேன கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனா பாருங்க, இந்த ஆபிரகாமுடைய காரியத்துக்கு அங்கே நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு வேதத்தில் எடுத்து பாருங்கள், இந்த நாட்களே அதற்கு பிறகு இந்த நாட்களே ஆண்டவர் என்ன செய்தார்னு சொல்லி சொன்னால், இந்த ஜனங்களோடு பேசாமல் இந்த நாட்கள் என்ன செய்யறான்னு சொன்னால், தீர்க்கதரிசிகள் மூலமா இந்த நாட்களே வேதத்திலே இந்த நாட்களை பேசுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாமுவேல் தீர்க்கதரிசி, எலியா தீர்க்கதரிசி, எலிசா தீர்க்கதரிசி, இப்படியான தீர்க்கதரிசிகள் மூலமா இந்த நாட்களை குறிப்பிட்ட காலத்தில் இந்த நாட்களை பேசினார். அருமையான அன்பு பிள்ளைகளை, இப்ப அதற்கு பின்பாக இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே பாருங்கள், கடைசியாக யோவேல் புஸ்தகத்தில் வருகிற வேளையிலே அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்கள் என்னென்றா தீர்க்கதரிசனம் மூலமா உரைக்கப்படுகிறது, கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப இந்த வசனத்தை நாங்கள் பார்க்க வேண்டும், அந்த கால நிலைகளை அந்த நிலைப்பாடுகளை இந்த நாட்களை நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப அந்த சொல்லப்பட்ட அந்த குறிப்பிட்ட காலத்திலே பாருங்கள், அங்கே அந்த யோவேல் 2:28 சொல்லப்பட்ட வார்த்தை இந்த நாட்களிலே அதற்கு பின்பாக அந்த நாட்கள் என்ன செய்தார், குறிப்பிட்ட காலம் கொஞ்சம் தீர்க்கதரிசிகள் பேசிக்கொண்டே வந்தார்கள். ஆனால் மத்தேயுல வருகிற வேளையிலே தீர்க்கதரிசிகளுடைய காரியங்கள் எல்லாம் நிறுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால்
பெரிய தீர்க்கதரிசியாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு 1 அதிகாரத்திலே இந்த நாட்களை வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டதற்கு பின்பாக தீர்க்க தரிசனம் அங்கே தேவையில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் எல்லாம் இந்த நாட்களில் நிஜமாக இருக்கிறது. ஏனென்றால் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியில இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனாலதான் பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரியோட பேசுகிற வேளையிலே அவள் சொல்லுகிறாள் இந்த நாட்களிலே என்னவென்று சொல்லி சொன்னால், மேசியா வருவார் என்று சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அவள் இந்த பழைய நோக்கத்துல சொல்லுகிறாள், இவர் தீர்க்கதரிசியோ என்று சொல்லி இந்த நாட்களிலே வந்து பாருங்கள் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப அதற்கு பின்பாக ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தீர்க்கதரிசி இல்லையப்பா, நான் தான் மேசியான்னு சொல்லி அவளுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அப்ப முதல் முறையாக சமாரியா ஸ்திரீக்கு ஆண்டவர் இந்த நாட்களை தன்னை வெளிப்படுத்துகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படியானால் பாருங்கள், அப்ப ஆண்டவருடைய வருகை, ஆண்டவருடைய காரியங்கள், ஆண்டவர் ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிற காரியம் எல்லாம் முடிந்து கடைசியா ஒரு வார்த்தையை சொல்லி போட்டு போறார், நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளரை அனுப்புகிறேன். அப்படி என்று சொல்லி சொன்னால் எல்லா காரியம் முடிந்து விட்டது, நீங்கள் என்ன எல்லாம் கண்டு விட்டீர்கள். ஆனால் இந்த நாட்களிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டிய காரியம், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது போல முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதை இந்த நாட்களை என்னை தேடுகிற வேளையிலே நீங்கள் என்னை கண்டடைவீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்க. அதன் பிரகாரம் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய ஆவியானவர் இந்த நாட்களிலே அங்கே பிதாவுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டது. பெந்தைக்கோஸ்து நாளிலே சொல்லப்பட்ட பெந்தைக்கோஸ்து நாளிலே நடந்த காரியம், ஆவியானவர் அங்க 120 மேலே ஊற்றப்பட்டது. யோவேல் 2:28 சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம் கன்ஃபர்மேஷன், அதாவது நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2:17 இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய. அப்படியானால் அந்த காலகட்டத்திலே இருந்து ஊற்றப்பட்ட ஆவியானவர் இன்றைக்கும் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த காலங்கள் இருக்கிற வேளையிலே, ஆனால் ஆண்டவருடைய அந்த வருகை கிடையிலே இந்த நிலைப்பாடுகள் இந்த நாட்களிலே மாறும். என்னவென்றால் இது எழுப்புதல் என்று சொல்லப்படுகிற காரியம், ரிவைவல். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த எழுப்புதல் இந்த நாட்களிலே இந்த காலகட்டத்திலே, இன்றைய நாங்கள் இருக்கிற இந்த காலகட்டத்திலே பாருங்கள், திடீரென்று ஒரு எழுப்புதல் இந்த நாட்களில் ஆண்டவருடைய காரியம் வரும். இன்றைக்கு நீங்க பாருங்க, நீங்கள் ஈரான் தேசத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் முஸ்லிம் மக்கள் அனைவரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப அதற்குள்ளே அப்படியான இடங்களில் ஒரு எழுப்புதல் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த யோவேல் 2:28 சொல்லப்பட்ட வார்த்தை அப்போஸ்தலர் நடபடியில் அந்த காரியம் தொடங்கினது, ஆனா முடியவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு குறிப்பிட்ட காலத்திலே இந்த காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களில் நடந்து பாருங்கள். இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்பாக இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருந்தது. ஆனா இப்பொழுது ஒரு குறிப்பிட்ட காலத்திலே எல்லாம் இந்த நாட்களில் நிப்பாட்டப்பட்டு இந்த நாட்களில் இருக்கிற காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறது. ஆனாலும் ஒரு முடிவிலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே அந்த கடைசி எழுப்புதல் இந்த நாட்களிலே, ஒரு எழுப்புதலுக்குள்ளே இந்த உலகம் இந்த நாட்களை போய்த்தான் இந்த உலகத்தினுடைய முடிவுக்கு இந்த நாட்களை வரக்கூடியதாக இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாமோடு தேவன் அந்த விருத்தசேதனத்தை செய்தார் இந்த நாட்களிலே நுனித்தோல் மூலமாய். ஆனா இன்றைக்கு என்னோடும் உங்களோடும் இந்த நாட்களை விருத்தசேதனம் எப்படி செய்திருக்கிறான்னு சொன்னால், நம்முடைய இருதயத்திலே இந்த நாட்களை விருத்தசேதனம் செய்திருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதனாலே அன்பு பிள்ளைகளே, நாங்கள் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆவியோடும் இந்த நாட்கள் என்ன செய்ய வேண்டும், அவரை தேடி இந்த நாட்களிலே அவரோடு நாங்கள் அனுதினமும் ஒவ்வொரு செகண்டும் இந்த நாட்கள் இடைப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டுல பாருங்க, குற்றம் செய்தால் இந்த நாட்களில் கல்லெறிஞ்சு கொல்லப்பட வேண்டும். புதிய ஏற்பாட்டுல அப்படி அல்ல, இச்சையோடு பார்த்தாலே பாவம் என்று சொல்லப்பட்டால் அந்த நாட்களிலே இன்றைய புதிய ஏற்பாட்டு காலத்துல பாருங்கள், இன்றைக்கு பாவம் உலகத்திலே அவ்வளவுக்கு நிறைந்திருக்கிறதை அங்கே வேதம் தெளிவாக ஏற்கனவே சொல்லி வைத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே. பழைய ஏற்பாடுல பாவங்கள் குறைவு, ஆனால் புதிய ஏற்பாடுல இன்றைக்கு பாருங்கள் பாவம் பெருகி விட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப நோவாவின் காலத்திலே ஏன் இந்த உலகத்தை அழித்தார் ஆண்டவர், பாவம் பெருகினது நிமித்தம். ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களை பாருங்கள் எப்படி சொன்னால், இந்த ஜனங்களை நான் உருவாக்கினதுக்கே நான் விசனப்படுகிறேன் என்று சொல்லி அற்ப காலம் நோவாவுடைய காரியங்கள். ஆனா பாருங்கள், இந்த நாட்களே நோவாவின் காரியத்திலே அப்படி நடந்தது. ஆனால் இங்கே ஆபிரகாமுடைய காரியத்திலே வரையிலே சோதோம் குமாராவை குறித்து ஆண்டவர் என்ன செய்யறார், ஒரு கதையும் இல்லை, உடனே சோதோம் குமாரா அழிக்க போறோம் அழிச்சிட்டார் இன்றைக்கு. ஆனால் இன்றைக்கு அதே காரியம் இன்றைக்கு சோதோம் குமாரா, இன்றைக்கு உலகமே சோதோம் குமாரா போல் இந்த நாட்களே போய் மாறி இருக்கிறதை பார்க்கிறோம். தேசங்கள் இன்றைக்கு அனுமதித்திருக்கிறது, என்ன ஆணுமானும் திருமணம் செய்யலாம், பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்யலாம் என்று அனுமதித்திருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நகரங்கள் அனுமதித்திருக்கிறது, தேசத்தை ஆளுகிறவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள். அப்படியானால் தேவனுடைய கோவாக்கினை எல்லா தேசங்கள் மேலும் இந்த நாட்களிலே அங்கே வருகிறதை இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனாலே ஆண்டவருடைய வருகைக்கு முன்பால் இந்த பூமியில ஒரு பெரிய ஒரு மாற்றம், ஒரு பெரிய ஒரு திருப்பம் இந்த நாட்களிலே நடக்க போறது இன்றைக்கு நம்முடைய நாட்களிலே, நம்முடைய கண்களிலே இந்த நாட்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அதனாலே ஆண்டவரை நாங்கள் முழு இருதயத்தோடும்
முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் இந்த நாட்களிலே தேடுகிற வேளையிலே அங்கே நாங்கள் ஒரு ஒரு இருதயத்திலே விருத்த சேசனம் பெற்றவர்களா இந்த நாட்களிலே அவரை தரிசிக்கிறவர்களா இந்த நாட்களிலே இருப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் ஆண்டவரை தேடுமா இருந்தால் ஆண்டவர் நமக்கு முன்பாக இந்த நாட்களில் வெளிப்படுவார். அதே மாம்சத்துல பாருங்க, இன்றைக்கு சீசர்கள் பூட்டப்பட்ட அறையில ஆண்டவர் வந்து அவளை சந்திச்சு தோமாட்ட சொன்னார், தோமா இங்க வாப்பா, இந்த காயத்துல கையில போட்டு பாருன்னு சொல்லி சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாப்பா அந்த இடத்துல பாருங்கள், ஆண்டவர் மரிச்சு 3 நாள் என்ன செய்தார்ன்னு சொன்னால், இங்கே நோவாவின் காலத்திலே அங்கே கீழ்ப்படியாத ஆவிகளுக்கு போய் இந்த நாட்களில் சத்தியத்தை அறிவித்து, அப்ப 3 நாள் அவர் மரிச்ச உடனே ஆண்டவர் வந்து கல்லறையில இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரொம்ப கவனமா பார்க்கணும். வேதம் சொல்லுகிறது, 1 பேதுல சொல்லப்படுகிறது. அப்படியானால் பாருங்கள், அவர் அங்கே போய் இந்த நாட்களில் அந்த மரணத்தின் பாதாளத்தின் திறவுகோலையும் எடுத்துக்கொண்டு இந்த நாட்களிலே வந்து இந்த நாட்களில் என்ன செய்தார்ன்னு சொல்லி சொன்னால், அங்கே இந்த நாட்களை பாருங்கள், ஒரு விடுதலையோடு இந்த நாட்களில் வந்தார். கொலோசியர் 2:14-15 பார்க்கிற வழியிலே வேதம் சொல்வது, சகல துரைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் அடித்து ஆணியறைந்து அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுது. அப்ப சிலுவை மரணம் இந்த நாட்களில் தோல்வியை குறிக்கிறது அல்ல. பாருங்களா, அப்ப அந்த 3 நாள் ஆண்டவர் கல்லறையிலே இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இந்த நாட்களை பாருங்கள், இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலே பார்க்கிற வேளையிலே, இந்த 3ஆம் நாள் பார்க்கிற வேளையிலே அங்கே கல்லறை கதவு கல்லு தள்ளப்பட்டிருந்தது. ஆனால் பாருங்கள், இந்த நாட்களில் அந்த இடத்திலே அங்கே மரியாள் காண்கிறாள். இந்த நாட்களை பாருங்கள், தோட்டக்காரனை காண்கிறது போல. ஏனென்றால் அந்த இடத்திலே பாருங்களாம், ஆண்டவர் மறுபடியுமாய் அவர் இந்த நாட்களை பாருங்கள், ஆவியிலே போய் காரியத்தை செய்தாலும் மறுபடியுமா இந்த நாட்களிலே அவர் தன்னுடைய அந்த தன்னுடைய சரீரத்தை இந்த நாட்களிலே பெற்று இந்த நாட்களில் சரீரத்துல தான் இந்த நாட்களில் ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த நாட்களிலே பூமியிலே வாழ்ந்தார்னு சொல்லி எங்கே பார்க்கிறோம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ஆவியை கொடுக்கவும் ஆவியை எடுக்கவும் இந்த நாட்களிலே அவருக்கு இந்த நாட்களில் அதிகாரம் இருக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே இன்றைக்கு கூட இந்த நாட்களே நாங்கள் இந்த நாட்களே முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோட கூப்பிடுவோமா இருந்தால், அதே மாம்சத்தில் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு தரிசனமாகி நம்முடைய தேவைகளை இந்த நாட்களிலே சந்திப்பார். இதுதான் இந்த நாட்களிலே சத்தியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே இந்த நாட்களிலே இந்த வார்த்தைகளை இந்த நாட்களிலே விசுவாசியுங்கள். வேதம் சொல்லுகிறபடி விருத்த சேதனம் என்றால் என்ன, அந்த விருத்த சேதனத்துடைய காரியத்தை இந்த நாட்களிலே நாங்கள் காண. அப்ப பாருங்கள், ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன காரியத்தை இன்றைக்கு அதனுடைய சந்ததியிலே இருந்து வந்த நமக்கு இந்த நாட்களிலே ஒரு பரிபூர்ண விடுதலையும் பரிபூர்ண சமாதானத்தையும் இந்த விருத்த சேதனத்தையும் இந்த நாட்களில் கட்டளையிட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த விருத்த சேதனத்தின் மூலமாய்த்தான் ஆபிரகாமோடு தேவன் இந்த நாட்களில் உடன்படிக்கை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த விருத்த சேதனம் மூலமா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், அது ஒரு அடையாளமாக முத்திரையாம இருக்கு. ஆனா இன்றைக்கு நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தான் இருதயத்தில் இந்த நாட்களே நம்முடைய இருதயத்திலே பேசி நம்மை இந்த நாட்களே தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நம்மை இந்த நாட்களே திருப்புகிறவராய் இந்த நாட்களே இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, இருதயத்திலே சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான். அப்படி என்று சொல்லி சொன்னால் இருதயத்திலே விருத்த சேசனம் உள்ளவன் இந்த நாட்களே பாக்கியவான் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இந்த நாட்களே இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, சுத்தம் எப்படியாக வருகிறதுன்னு சொன்னால், இருதயம் இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே விருத்த சேசனம் பட்டிருக்குமா இருந்தால், அதாவது பெற்றிருக்குமா இருந்தால், இருதயம் எப்பொழுதும் சுத்தமாக இருக்கும். கபடம் இல்லாதபடி இந்த நாட்களிலே வார்த்தைகள் வாயிலிருந்து இந்த நாட்களிலே புறப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகம் பாருங்கள், கபடத்தை பேசிக் கொள்வார்கள். உள்ளுக்குள்ளே ஒரு காரியத்தை பேசுவார்கள், ஆனால் அரசியல்வாதிகள், சபையிலே ஒரு காரியத்தை அரசியல்வாதிகள் பேசுவார்கள், வெளியிலே ஒரு காரியத்தை இந்த நாட்களில் செய்து கொள்ளுவார்கள். அதனாலே அருமையான பிள்ளைகளே, ஜாக்கிரதையா இருந்து ஆண்டவருடைய அந்த நாட்களில் அந்த விருத்த சேசனத்தை பெற்று ஆண்டவரை தரிசிக்கும்படியாக நாங்கள் இந்த நாட்களில் ஆயத்தப்பட வேண்டும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் இந்த வார்த்தைகளை பேசும்படியாக நீங்க தந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. கர்த்தாவே, உங்களோட கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்பு கொடுக்கணும் ஐயா. பொறுப்பேற்று நடத்தி கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.